350 கோடி ரூபாய் செலவுல 40 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா திருச்சியில ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் நவம்பர் 2023 அப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு அமைச்சர் நேரு அறிவிச்சிருந்தாரு. இந்த பேருந்து நிலையத்துல ஒரே நேரத்துல 1100க்கும் மேற்பட்ட டூ வீலர்ஸ பார்க் பண்ண முடியும், 550க்கும் மேற்பட்ட கார்ஸ பார்க் பண்ண முடியும், 4 மாடி கட்டிடத்துல 200க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. இப்படி எக்கச்சக்கமான வசதிகள் இந்த பேருந்து நிலையத்துல வரப்போகுது. திருச்சியில் டைடல் பூங்கா அமைப்பதற்கான டெண்டர் அரசு கோரியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சியில் டைடல் பூங்கா அமைப்பதற்கான டெண்டர் அரசு கோரியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதனால ஒரு பாயிண்ட் ஒரு நேரத்துல 10,000 பேர் வந்துட்டு போறது மாதிரி இருக்கு. டெர்க் டெர்மினல் வந்து மொத்த லோடு வண்டி அங்க வர்றது மாதிரி. அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்முடைய ஏரியாவில் கிட்டத்தட்ட 28 ஏக்கர் 23 ஏக்கர் 28 ஏக்கர்ல ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட் அங்கே கொண்டு வரோம். சாலைகள்லாம் அகலப்படுத்தி இந்த டெர்க் டெர்மினல்ல இருந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது ஓவர் பிரிட்ஜ் போட்டு டிராபிக் இடைஞ்சல்லாம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கடையில் இந்த பஞ்சப்பூர் அந்த பைபாஸ் அதுவும் இப்போது எல்லா இடத்துலையும் அவங்க பணம் கொடுத்தாங்க. என்ஹெச்ல அதையும் வேலை ஆரம்பிக்க போறாங்க. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாத அனைவருக்கும் வசதியா இருக்கிறது மாதிரி இருக்கு. பெரிய மால் வருது. கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு நம்முடைய மாநகராட்சிக்கு வருவாய் வர்றது மாதிரி மிகப்பெரிய மால் ஒன்று அங்கே வருது. அதோட ட்ரேட் சென்டர் அதுக்கு பின்னால மிகப்பெரிய ட்ரேட் சென்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுதான் நடந்தது. இது வந்திருக்கு இருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. NIT, IIM போன்ற கல்வி நிறுவனங்கள் கொண்ட திருச்சியிலும் பெங்களூருவுக்கு அருகே உள்ள வேலூரிலும் IT தொழில்களுக்கான மனித வளம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு 6 மாசமா திருச்சியில எங்க பார்த்தாலும் இந்த பேர் தாங்க பரபரப்பா அடிபடுது. திருச்சியில நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லார் மனசுலயும் இருக்கிற ஐடியல் ஏரியா இந்த பஞ்சப்பூர் தான். நம்ம மக்கள் இந்த அளவுக்கு பஞ்சப்பூரை நோக்கி படையிருக்க காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற பஞ்சப்பூர்ல மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை போல திருச்சியில விமான நிலையத்துக்கு நிகரான தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய போறதுதான் காரணம் அப்படின்னு பேசுகிறாங்க. இது தெரியாம போச்சு. இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு. ஒலிம்பிக் அகாடமி, டைடல் பார்க், லூலு மால், கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் கோயம்புத்தூருக்கு குலசியானம் நம்ம திருச்சிக்கு திருச்சி ட்ரேட் சென்டர்னு கவர்மெண்டோட ஒட்டுமொத்த போக்கஸும் பஞ்சப்பூர்ல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல இது பஞ்சப்பூரா இல்ல சிங்கப்பூரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக போறோம். பார்க்கலாம் வாங்க. பஸ் டெர்மினஸ், டைடல் பார்க், 200 ஏக்கர்ஸ்ல ஒலிம்பிக் ட்ரைனிங் அகாடமி, இது எல்லாம் அமைய இருக்கும் பஞ்சப்பூர் திருச்சியில. இன்வெஸ்ட் பண்ணாம எங்க பண்ண போறீங்க? வணக்கம். நம்ம திருச்சி டு மதுரை பைபாஸ்ல ஃபாத்திமா நகர்ல இருந்து குமரப்பட்டி போற ரோட்ல பஸ் போற ரோட்டு மேலேயே சைட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். விஷன் பாரடைஸ் சைட்டோட நேம். துபாய் தீம்ல சைட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சைட் என்ட்ரன்ஸ் ஆச்சுக்குள்ள போனோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்க் ஏரியா. அந்த பார்க் ஏரியா 6000 சதுரடியில ஒரு வால் ஆஃப் ஃப்ரேம், பெரிய 40 அடி ஃபுல்லா ஒரு வால் ஆஃப் ஃப்ரேம், ஒன்று பெரிய ஃப்ரேம் ரெடி பண்ணுறோம். பிளாம் ஜுமேரான்னு சொல்லிட்டு ஒரு மேன்மேட் பாண்ட் பண்ணி அதில் பிளாம் ஜுமேரா நம்ம பண்ணித்தரோம். அவென்யூ ட்ரீஸ் பண்ணித்தரோம். கசீபோ, குடில் எல்லாமே பண்ணித்தரோம். சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிச்சமரம், ஈச்சமரம்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு தரோம். 24x7 CCTV கேமரா பண்ணித்தரோம். சைட்டில் 30 அடி, 23 அடி, 33 அடியில் தார் ரோடு எல்லாமே போட்டு தரோம். ஒவ்வொரு 25 அடிக்கும் ஆட்டோமேட்டிக் சென்சார் சோலார் லைட், 100 வாட்ஸ் ஆட்டோமேட்டிக் சென்சார் சோலார் லைட் வச்சு தரோம். சைட்டை சுற்றி காம்பவுண்ட் வால், பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் ஆர்ச் ஒரு 2 பண்ணித்தரோம். சைட்லேயே ஒரு ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் இருக்குது. வாட்டர் லெவல் 80 அடியிலே இருக்குது. ஸோ நம்மளோட பிளாட்டை பற்றின இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.